ஃபிஷ் அண்ட் பிரான் தான் வாங்க போறோம்னு நேற்று நைட்டே டிசைட் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலைல எப்ப எழுந்து போய் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் எந்திரிச்சு வரும்போது வாங்கிட்டு வந்து ரெடியா வச்சிருந்தாங்க. நான் இன்னைக்கு குழம்பெல்லாம் பண்ண போறது கிடையாது. பிரான் தொக்கு பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட போறேன் சிம்பிளா. பிரான் தொக்கு பண்றதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெயில சோம்பு, பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியா மிக்சில அடிச்சு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வேண்டிய மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருங்க. நல்லா தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த பக்கம் பிரானை நல்லா கிளீன் பண்ணிட்டு உப்பு அண்ட் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போனதும் இந்த பிரான்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இனிமே தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பிரான்ல இருந்து வர தண்ணியே போதுமானதா இருக்கும். நாங்க இன்னைக்கு சாதத்துல இதை ஊத்தி தான் சாப்பிட போறோம். அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். பிரான் நல்லா வெந்துரட்டும். அந்த கேப்ல ஃபிஷ்ல மசாலா எல்லாம் தடவி வச்சிருந்தேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப ஃபைனலா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சாதம், தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.